என் கட்சியை விட்டு எப்படி வெளில போனேன், போனதோடு இல்லாமல் நான் பண்ண தப்பெல்லாம் நீ எப்படி வெளில சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரோட மனைவிக்கு நேரையே அவரை இழுத்து போட்டு 52 இடத்துல வெட்டி, ஊருக்கு ஒரு வழினா உலர்வாயனுக்கு ஒரு வழியுமாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம கிழக்கேன்னா இவன் மேற்கேன்றான், நம்ம சொர்க்கலோகன்னா இவன் பாதாளலோகன்றான். சாராயம் நின்று போனதுக்கு காரணம் இல்லை அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுத்துருச்சு. அது தவழ்ந்த பாடியார் ஆட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டாலின் ஆட்சியாக இருக்கட்டும், ஃபோட்டோஷூட் ஆட்சியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும் அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அரசாங்க நடவடிக்கை எடுக்கலை, இல்லை மக்கள் தெரிஞ்சிட்டாங்களா குடிக்காமல் இருக்காங்களா, அதுவும் இல்லை. தொடர்ந்து பலமுனை தாக்குதல் வந்து உங்களுக்கு ஊட்டி, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே இந்து சமுதாயத்தின் மேலே தாக்குதல் இருக்கு. கார்பரேட்டை ஒழிப்போம், கார்பரேட் கல்ச்சரை ஒழிப்போம். சன் டிவி கார்பரேட் இருக்கலாம், தப்பு கிடையாது. திமுகவே ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இறங்கலாம், தப்பு கிடையாது. ஸ்பைஸ் ஜெட் நடத்தலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஐபிஎல் டீம் வாங்கி நடத்தலாம், தப்பு கிடையாது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்ப்போம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாகவும் ஸ்ரீ டிவி அலுவலக ஊழியர்கள் சார்பாகவும் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முதல் செய்தியாக கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவர் தான். அந்த டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறவரை ஒரு நோயாளியின் மகன் விக்னேஷ் அப்படிங்கிற பெயர் கொண்டவர் கத்தியால் குத்திடுறாரு. இது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கு. பல்வேறு இடங்களில் வந்து மருத்துவர்கள் வந்து இது போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தமிழ்நாடு வந்து உலக அளவில் மெடிக்கல் ஹப்பாக இருக்குது. உலக அளவில் மருத்துவத்தில் மிகவும் சிறந்து விளங்குது. எங்கெங்கேருந்தோ உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து வைத்தியம் பார்க்க வராங்க. அப்படின்லாம் இந்த தமிழக அரசு பயங்கரமாக தம்பட்டம் அடித்து பெருமை பீத்திக்கிறாங்க. நான் வந்து இல்லைன்னு நான் சொல்லலை. உலக அளவில் மருத்துவத்துறையில் சென்னை மிகவும் சிறந்து விளங்குது. அதுவும் குறிப்பாக தமிழகத்துக்கு வந்து மெடிக்கல் டூரிசம்னே தனியாக அது ஒரு செக்மெண்ட்டே இப்போ பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு வருது. ஆனால் வர நோயாளிகள் எல்லாரும் எந்த ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வரான்? கார்பரேட் ஹாஸ்பிட்டலில். இந்த தமிழக ஆட்சியானது என்ன சொல்லுது, அதுவும் குறிப்பாக இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் அவங்க பொதுவாகவே எப்போதுமே ஒரு இதுனா கார்பரேட்டை ஒழிப்போம், கார்பரேட் கல்ச்சரை ஒழிப்போம். சன் டிவி கார்பரேட் இருக்கலாம், தப்பு கிடையாது. திமுகவே ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி இறங்கலாம், தப்பு கிடையாது. ஸ்பைஸ் ஜெட் நடத்தலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஐபிஎல் டீம் வாங்கி நடத்தலாம், தப்பு கிடையாது. அவங்க செஞ்சால் தப்பு கிடையாது. மற்றவங்க செஞ்சால் அதை வந்து பாரு யார் யார் செய்கிறாங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து 60-70 வருஷமாக இவங்க வந்து என்றைக்குமே சமுதாயம் வந்து அனைத்து தரப்பையும் கலந்து கட்டி தான் இருக்கும். ஏழை இருப்பான், பணக்காரன் இருப்பான், வியாபாரி இருப்பான், கூலி தொழிலாளி இருப்பான், அவங்க பண்ணையார் இருப்பார், விவசாய கூலி இருப்பான். அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஒரு மூர்க்கத்தனமான கம்யூனிசம் பேசக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான ஒரு திரிபுவாதத்தை பேசக்கூடியவங்க தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது இந்த மெடிக்கல் விஷயமே நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. நான் என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, தமிழக முதல்வர், நான் எனக்கான முதல்வரும் அவர் தான், நமக்கான முதல்வரும் அவர் தான். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு, லண்டனுக்கு போகிறாரு. மெட்ராஸில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறல. குறிப்பாக அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு யாராவது போகிறாங்களா? எம்பி போகிறாங்களா? எம்எல்ஏ போகிறாங்களா? ஒரு கவுன்சிலர், நீங்கள் கவுன்சிலரை கூட வருங்க, ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க கூட அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிறது கிடையாது. நீங்கள் இந்த தமிழக மக்கள் சபிக்கப்பட்டவர்கள்ங்கிறது நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, ஒன்று நீங்கள் தமிழ்நாட்டில் வாழணுன்னா பணம் இருக்கணும், இல்லை அரசியல் செல்வாக்கு இருக்கணும். நீங்கள் ஒரு எளிய மக்களோட நீங்கள் கலந்து பழகும்போது தான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு பெரிய பணக்காரன் மட்டும்தான் ஒரு, இல்லைன்னா இன்சூரன்ஸ் வச்சு, இல்லைன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. லோயர் மிடில் கிளாஸ், லோயர் கிளாஸ் எங்கே போகிறாங்க?
அவங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காலையில் 7:30 மணிக்கு போய் நின்று ஓபி சீட்டு வாங்கிட்டு என்ட்ரி பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட்டு அந்த டாக்டரை போய் பார்த்து அவர் எடுத்துகிட்டு வர டெஸ்ட் எல்லாம் போய் இது பண்ணி எடுக்கிறதுக்கு இவனுக்கு 2 நாள் அவன் அலையணுங்க. அந்த 2 நாளில் அங்கே ஒரு ஸ்ட்ரீம் லைனும் இருக்காது. உடனே இவங்கெல்லாம் என்ன குற்றம் சொல்லுவாங்க, அங்கே மக்கள் தொகை அதிகமாக வருது, மக்கள் அதிகமாக வர்றதுனால சுகாதாரத்தை பேண முடியல. சுகாதாரத்தை பேண வேண்டியது மக்களுடைய கடமையும். ஆனால் இது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் மக்களை பிளேம் பண்ணுறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. அவங்க வாயால் உருட்டுறதுல அவங்கள மாதிரி சிறந்தது திமுக யாருமே கிடையாது. அவன் போய் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு டாக்டரை பார்த்து அவனுக்கு வைத்தியத்துக்கான தீர்வு, அவனுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது 3 நாள் ஆகும். அந்த அளவுக்கு இது வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் மட்டும் இல்லை. இதில் இந்த கத்தியால் குத்திருக்காரு, அவர் பேர் விக்னேஷ் தானே, அவர் வந்து அவங்க அம்மா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் இருக்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு சாதாரண மகன், ஒரு எளிய குடிமகன், ஒரு எளிய தமிழன் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுறான் இந்த அரசாங்கத்தால். நான் சொல்கிறது அரசாங்கம்னா உடனே ஸ்டாலின்னு மட்டும் டைரெக்டாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த அரசாங்க செட்டப்னால, இந்த சிஸ்டம்னால 14 வருஷமாக ஒரு கந்து வட்டி கேஸுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனு சைதாப்பேட்டை கோர்ட்டுன்னு அலையிறேன்றாங்க. ஒரு எளிய மக்களை நீங்கள் வந்து அவன் வேலைக்கு போகிறவன் அன்னாடங்காட்சி, அவன் சம்பாதிச்சு அவன் குடும்பத்தை அவங்க அம்மாவை காப்பாற்றணும். அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே கேன்சர் வியாதின்னு சொல்லி அதை டாக்டரோட இதுக்கு பின்னாடி வரேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இவனே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான், இவனே ஆஸ்பத்திரிக்கும் ஃபேஸ் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வாரிசு சான்றிதழ் நீங்கள் வந்து இல்லைன்னா வேறு ஏதாவது உங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸு நீங்கள் எதுக்கு போனாலும் அரசாங்க ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம்ங்கிற பேரில் உங்களை போட்டு அலக்கழிக்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு, நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது பேரை கொடுக்காம சில பேர் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரை சேர்க்கறதுக்குள்ள அந்த சிஸ்டமில் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள்ங்கிறது அன்றாடம் நம்ம பல்வேறு தளங்களில் நம்ம இந்த பிரச்சனைகளை பார்க்குறோம். இப்போ இந்த தம்பியை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து அரசாங்கத்தோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அது காவல்துறையாக இருக்கட்டும், ஜுடிஷியரியாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு கார்பரேஷன் சம்மந்தமானது உள்ளாட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், எதில் போனாலும் இவன் சிக்கலை தான் ஃபேஸ் பண்ணுறான். அப்படி இருக்கக்கூடிய சிஸ்டமில் ஒருத்தன் வந்து அவங்க அம்மாவை அழிச்சுக்கிட்டு கிண்டி பல்நோக்கு மருத்துவமனைக்கு போகிறான். எனக்கு வேண்டப்பட்ட நம்ம சங்க ஃபேமிலியிலேயே சில பேருக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து, அங்கே ஆஸ்பத்திரியே நீட்டாக இருக்குது, ட்ரீட்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஆனால் பல இடங்களில் மனிதர்கள் தானே இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து ஃபைலை தூக்கி அவங்க அம்மா மூஞ்சிலே எரிஞ்சார். அதோடு இல்லாமல் அவங்க கீமோதெரப்பிக்கு அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்டே அவர் பார்க்கல. அதுக்கப்புறம் அவங்க வலசரவாக்கத்தில் போய் வேறு ஒரு ப்ரைவேட் டாக்டரை பார்த்து அவங்க ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படின்னு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இந்த டாக்டர் பாலாஜி மேலே வைக்கப்படுது. இதை வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. இல்லைங்க இது வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னு பார்க்க முடியாது. உங்களுக்கே தகவல் தெரிஞ்சிருக்கும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்தில் ஆம்பூருங்கிற ஊர் இருக்குது. ஆம்பூரில் துர்காதேவின்னு ஒரு பெண்மணி வந்து அவங்களுடைய பிரசவத்துக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க. அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது நீ அவங்கள சேலத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போ, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு, தருமபுரிக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு அலக்கழிக்கப்பட்டு திரும்பியும் இந்த கிருஷ்ணகிரி இதுலேயே ஆம்பூர் ஆஸ்பத்திரியிலேயே குழந்தை பிறந்து அவங்களுக்கு மகப்பேறு முடிஞ்சு அவங்க இறந்து போயிடுறாங்க. சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிடுறாங்க. இதுக்காக மக்கள் சாலை மறியல், பேரணாம்பட்டு ஆம்பூர் சாலையை மறித்து போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ இந்த கிண்டி பிரச்சனைனால அந்த பிரச்சனை மறைஞ்சு போச்சு. அது வெளியூரில் நடந்ததுனால தெரியல, இது மெட்ராஸில் நடந்ததுனால தெரியுது. இது வந்து ஒரு மேல்தட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் குத்தினதுனால தெரியுது. அது வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, ஒரு சாதாரண ஒரு எளிய மகள், தமிழ் மகள் இறந்து போனதுனால அது அட்ரஸ் செய்யப்படலை. ஆனால் அந்த பிரச்சனைக்காக போராடுறது யாருன்னு பார்த்தா திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் தலைமையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் கட்சியும் தான் சாலை மறியலுக்கு போய் அங்கே டிராஃபிக் ப்ராப்ளம் ஆகி நாங்கள் இதை பார்க்குறோம், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்க. ஆனால் அந்த இறந்து போன துர்காதேவியோட குடும்பம் அந்த டாக்டர் வந்து சிகிச்சையிலேயே எங்களுக்கு தவறான சிகிச்சை கொடுத்துட்டாரு, அதனால தான் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் நேற்று இன்னொரு வீடியோ பார்த்தேன். இப்போ தமிழ்நாடு வந்து மெடிக்கல் டூரிசத்தில் அதுவும் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம
பெருமைப்பட்டுக்கிற அதே நேரத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஊர் மட்டும் எனக்கு மறந்து போச்சு. எனக்கு அந்த வீடியோ வச்சுருக்கேன். நீலகிரி, அது நீலகிரியில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் அவன் ஒரு சின்ன பையன் நினைக்கிறேன், அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய அவலம். நீங்கள் இப்போ ஜென்ரேட்டர் வைக்க வேண்டாங்க, உங்களுக்கு 24 hours கரண்ட் இல்லைன்னா உங்களுக்கு பேக்கப்புக்கு ஜென்ரேட்டர் வைக்க வேண்டாம். இப்போ அட்வான்ஸ் ஆகி உங்களுக்கு சோலார் லைட்டு கூட இருக்குது. நீங்கள் ஒரு 2 சோலார் விளக்கு அங்கே வச்சுருந்தீங்கன்னா, இல்லையே மேலேயே பிரைட்டாக எரியிற சோலார் லைட்டை போட்டிருந்தாங்கன்னா, அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டார்ச் லைட்டை வச்சு கொடுக்கக்கூடிய அவலம் இருக்க போகிறது கிடையாது. நிர்வாகங்கிறது அருமையான டாக்டர்கள், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், படித்த ஊர்பட்ட விஷயங்கள் தெரிஞ்ச ஹைலி நாலெட்ஜபிள் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம ஊரில் அவைலபிள். உங்களுக்கு நல்ல அறிவும் நல்ல மனித வளமும் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பிரமாதமாக எல்லா செட்டப்பும் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு கேவலமான அட்மினிஸ்ட்ரேஷன். எரும மாட்டு மேலே மழை பெஞ்சா அந்த எரும மாடு எவ்வளோ வேகமாக நடக்குமோ அதே மாதிரி இந்த அரசு நிர்வாகங்கிறது. நீங்கள் இது கிண்டி ஆஸ்பத்திரிக்கு மட்டும் நான் சொல்லலை, அதே கிண்டி ஆஸ்பத்திரியில் நான் சில பேரை சேர்த்து, ஆனால் அதுக்கு நாம் ரெக்கமெண்டேஷனோட போகும்போது நாம் யாரையாவது நம்மளுக்கு தெரிஞ்சவரை விட்டு அந்த மெடிக்கல் சர்வீஸில் இருக்கிறவங்கள தெரிஞ்சவங்கள வச்சு, நம்மளுக்கு பல்வேறு கட்சிகளில் திமுகலையோ அதிமுகலையோ மருத்துவமனையில் இருக்கிறவங்க இல்லை பிஜேபியில் யாராவது தெரிஞ்சவங்கள வச்சு, அது மெட்ராஸ் ஜிஹெச்சாக இருக்கட்டும், ஸ்டான்லி ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், இல்லை கலைஞர் நூற்றாண்டு கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையாக இருக்கட்டும், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், யாரையாவது ஒருத்தரை வச்சு ஒரு ரெக்கமெண்டேஷனோட போகும்போது மட்டும்தான் நம்மளால் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வேகமாக செய்யறதில்லை. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கவனிப்புகள் இருக்குது. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் அவங்க போய் அவங்களுடைய யாரையாவது பிடிச்சி ஒரு செல்வாக்கோட போக முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு எளிய மக்களை இந்த சிஸ்டம் மட்டும் இல்லை, இந்த தமிழக அரசும் செவிடங்காதியில் ஊதின சங்கு மாதிரி தமிழக அரசோட செயல்பாடுகளும் இருக்கின்றது. இது ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆட்சிங்கிறதுல மீண்டும் மீண்டும் இவங்க நிரூபிக்கிறாங்க. இதுலேயே இன்னொரு மேட்ரு, நேத்தி அந்த விக்னேஷ் குத்திட்டு போயிடறான். குத்திட்டு போனதுக்கப்புறம் உடனடியாக பொறுப்புள்ள அமைச்சர், அவரும் இத்தனைக்கும் ஓரளவுக்கு படித்தவர், வக்கீலாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, வட இந்திய வாலிபர்கள் ரூம்குள்ளே வச்சு கத்தியால் 4 பேர் குத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? இவர் அதுக்காக வருத்தம் தெரிவித்தார். குத்தினது விக்னேஷ்ங்கிற தமிழன். இது ஒரு மாநிலத்துக்குள்ள வன்மத்தையும் வெறுப்பையும் வளர்க்குற மாதிரி தானே இவர் மா சுப்பிரமணியத்தோட பேச்சு இருக்கு. இதை யாராவது கண்டிச்சாங்களா? சமூக செயல்பாட்டாளர்கள்ங்கிற பேரில் இருக்கக்கூடியவங்களோ, இல்லைன்னா அண்ணாமலை ஏன் கிழக்க பார்த்து நின்னாரு, ராஜா ஏன் தெக்க பார்த்து நின்னாரு, பொன் ராதாகிருஷ்ணன் ஏன் பனங்கொலையை பார்த்தாரு, தென்னங்கொலையை பார்த்தாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கக்கூடிய இந்த போராளிகள், இந்த ஊடகவியலாளர்கள், இந்த பத்திரிகையாளர்கள், இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் யாராவது ஒருத்தர் மா சுப்பிரமணியத்தை நீங்கள் பேசுனது கண்டிக்கத்தக்கதுன்னு சொன்னாங்களா? இல்லை மா சுப்பிரமணியன் தான் நான் அறியாமையினால சொல்லிட்டேன், அவசரப்பட்டு சொல்லிட்டேன், அது என்னுடைய தவறு, அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லியிருக்காரா? எதுவுமே இல்லை. இது அதனால தான் சொல்கிறேன், இவங்க மேலும் மேலும் இந்த சிஸ்டத்தை வீட்டில் ஒரு பிள்ளையை செல்லம் கொடுத்து வளர்த்திங்கன்னா அது எப்படி ஒரு காலிப்பயலாக உருவாகி வருமோ அந்த மாதிரி தான் கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி கூட்டணி கட்சிகள், திமுகவில் அத்தனை கூட்டணி கட்சிகளும் சரி, எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பிஜேபி தவிர 1-2 சில விரல் விட்டு எண்ணக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கிறாங்க. மீதி கட்சிகள்லாம் ஏதோ அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, வந்துட்டு போகிறாங்க. அதோடு இல்லாமல் இந்த ஐசியூவில் அந்த டாக்டருக்கு இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள். அது திமுக காரங்களும் கும்பலாக போய் நிற்கிறாங்க, அதிமுக காரங்களும் கும்பலாக போய் நிற்கிறாங்க. ஐசியூவில் அவர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது அந்த ஐசியூவில் அவருக்கு பழம் எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கவும் நம்மளுக்கு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வேற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த அளவுக்கு ஒரு நெக்லிஜென்ஸோட, இந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் வெறியோட, இந்த அளவுக்கு நிர்வாக செயலற்று போய் தமிழக அரசோட செயலின்மையை தான் இது காமிக்குது. இது மக்களை வஞ்சிக்கும் விதமாக இந்த திமுக அரசு செயல்படுகிறது. அடுத்த செய்தியாக, ஊட்டி நகராட்சியில் அருள் நகர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 50 ஆண்டு பழமையான முனீஸ்வரன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலை ஒட்டியே மார்கரெட் அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலி இருக்குது. அவங்க முன்னாள் கவுன்சிலர் என்று சொல்லப்படுகிறது சார். அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வேண்டுமென்றே இந்த கோவிலில் வழிபட வர்றவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குப்பைகளை கொட்டுவதாகவும், அந்த பகுதியின் வழியாக கழிவு நீரை விட்டு பக்தர்கள் வராமல் கெடுப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியில் வருது. இந்து முன்னணி இது குறித்து கம்ப்ளைண்ட்டாகவே இதை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க?
இதை வந்து நீங்கள் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இது வந்து வெள்ளைக்காரங்காலத்துலேருந்தே, அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பாரத நாட்டை கைப்பற்றி நாடு பிடித்து ஆட்சி செய்த காலத்திலிருந்தே அவங்களுக்கு அந்த ஊட்டி மேலே ஒரு கண், ஒரு மலைவாசஸ்தலம், அது வந்து அவங்களுக்கு ரம்யமான கிளைமேட்டு, உங்களுக்கு இதில் யூகேயில் இருக்கிற மாதிரியே அந்த மாதிரியே ஒரு நல்ல கிளைமேட்டு, இயற்கை சூழ்ந்த ஒரு சூழ்நிலைங்கிறதுனால்தான் அவங்க வந்து முன்னாடிலாம் அங்கே சட்டசபையும் வச்சுருந்தாங்க. அங்கே ஏற்கனவே அங்கே பல்வேறு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமும் இந்த வெள்ளைக்காரங்காலத்திலே கட்டி வச்சுருந்தாங்க. அவங்க தான் தேயிலை கொண்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணி கூட அங்கே பெரிய அளவில் மதமாற்றம் இல்லை. நீங்கள் வந்து இந்து சமுதாயத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடியவங்களே ஒரு சாதாரண வெகுஜனங்கள் தான். இதில் படித்தவர்களோ பண்பார்களோ அவங்களும் ஒரு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எப்படி ஒரு மனிதனுக்கு உடலில் உள்ள அத்தனை அங்கமும் முக்கியமோ அதே போன்று தான் இந்து சமுதாயத்தில் உள்ள அனைத்து பிரிவினர்களும் இந்து தர்மத்தை காப்பதற்காகவும் இந்து தர்மத்தை போற்றி பாதுகாப்பதற்காகவும் எல்லாருமே அவசியம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய பக்தியும் சரி அவங்களுடைய உணர்வுகளும் சரி அதுக்கு காயப்படுத்தும் விதமாகத்தான் இவங்க வந்து, அதோடு இல்லாமல் நீங்கள் சொன்னீங்களே இந்த மாநகராட்சி கவுன்சிலர் சொன்னீங்க இல்லையா, அவங்களுடைய மருமக வந்து துப்புரவு பணியாளராக அங்கே வேறு இருக்காங்க. அவங்க வந்து வேணுன்னே இதில் வந்து இந்த குப்பை கொட்டுறதையும் தடுக்கிறது இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, கழிவு நீரையும் அதுக்குள்ளே விட்டுறாங்க. அதை ஒட்டி இருக்கக்கூடிய பிளாட்ஃபாரத்தையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இது எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகப்படுத்துது. குதிரை கீழே தள்ளி விட்டது இல்லாமல் குழியும் பறிச்சுதாங்கிற கதையா. இவங்க வந்து கோவிலில் போய் வழிபாடை தடுப்பதற்காக மேலும் மேலும் பல்வேறு இடைஞ்சல்களை ஏற்படுத்திய விதமாக இருக்காங்க. இது நீலகிரி மாவட்டம் நான் போகிற போக்கத்தில் சொன்னதாக யாரும் நினைக்க வேண்டாம். எருமாடுன்னு ஒரு ஊர் இருக்குது, ஊட்டிக்கு மேலே பந்தலூர் கிட்ட நினைக்கிறேன். அந்த ஊர் எருமாடு சிவன் கோவிலில் ஒரு 40 வருஷங்களுக்கு முன்பாக பிணத்தை கொண்டு வந்து புதைச்சிட்டாங்க இஸ்லாமியர்கள். அங்கே பிணத்தை கொண்டு வந்து புதைச்சி அதுக்கு இந்து முன்னணி எடுத்து போராட்டம் நடத்தி ராமகோபாலன் ஐயாவும் மறைந்த சு. சிதம்பரம் இந்து முன்னணியின் மாநில பொதுச்செயலராக இருந்த ஒரு போராளியாக வாழ்நாள் முழுவதும் ஒரு போராளியாகவே இருந்த சு. சிதம்பரம் அவர்களும் எருமாடுக்கு சென்று அப்போராட்டம் நடத்தி அதற்கப்புறம் வழக்கு நடத்தி கோர்ட்டு மூலமாக எருமாடு சிவன் கோவில் மீண்டும் மீட்கப்பட்டது. அங்கு புதைத்திருந்த இஸ்லாமியருடைய பிணமும் அகற்றப்பட்டது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தொடர்ந்து பலமுனை தாக்குதல் வந்து உங்களுக்கு ஊட்டி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே இந்து சமுதாயத்தின் மேலே தாக்குதல் இருக்குது. ஆனால் அங்கே வந்து ஒரு விதவிதமாக எங்கே இருந்துடா நீங்கள் டிசைனாக வரீங்க அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைனாக வந்து அங்கே துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க ஊட்டியில் உள்ளக்கூடிய சாதாரண ஏழை இந்து பக்தர்கள். இதை நான் உடனே இதை வந்து ஏழை பணக்காரன் அவங்க இவங்க அப்படின்னு பிரித்து பேசுகிறேன்னு சொல்லி யாரும் பாஞ்சு வர வேண்டாம். இந்த கோவில் இருக்கிற இடமும் சரி அந்த கோவிலுக்கு போகக்கூடியவங்களும் சரி ஒரு விளிம்பு நிலை மக்கள். அதனால தான் இதை வந்து உள்நோக்கத்தோட நீங்கள் ஒரு சாதாரணமாக வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் சொல்லுவார், 100 இந்து குடும்பம் இருக்கிற இடத்துல ஒரு 10 கிறிஸ்துவ குடும்பமோ 5 கிறிஸ்துவ குடும்பமோ இஸ்லாமிய குடும்பமோ கிறிஸ்துவ குடும்பமோ நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் 100 இஸ்லாமியர்களோ 100 கிறிஸ்துவர்களோ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 5-10 இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்னு அவர் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் கேள்விகளை எழுப்புவார். அதுதான் இப்போ நமக்கு நினைவில் வருது. இந்து முன்னணிங்கிற ஒரு இயக்கம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளியில் தெரியாமையே போய் அந்த காலப்போக்கில் அந்த கோவிலையும் கபலீகரம் செஞ்சுருவாங்க. திருவண்ணாமலையில் இடும்பன் கோவில் இருந்தது. நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தை சார்பாக பால கௌதமன் அங்கே போய் அந்த கோவிலில் போய் இடும்பனார் கோவில் இளையனார் கோவில் அந்த இடமே இல்லை, இடித்து அந்த இடத்த புல்டோசரை வச்சு இடித்து நிறவி வேற கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி இன்னைக்கு அந்த இடத்துல வந்து திரும்பி கேஸ் போட்டு அதுக்காக கேஸ் போடும்போது அந்த கோவில் எங்கே கோவிலை காணும்னு ஒரு சின்ன புக்லெட்டும் ஹேண்ட்பில்லும் நம்ம பாலகௌதமன் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ஹெச் ராஜா அண்ணா போய் அந்த இடத்துல போய் பார்த்து அங்கே போய் போராட்டமும் நடத்திட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக இதை நம்ம பார்க்க முடியாது. இதை வந்து இல்லைங்க அங்கே வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கழிவு நீரை விட்டாங்க, யாரோ சாக்கடையை விட்டாங்க, யாரோ குப்பையை போட்டாங்க, அப்படி கிடையாது. இங்கே திருவண்ணாமலை போன்ற மக்கள் அதிகமாக கூடும் பக்தர்கள் அதிகமாக கூடும் இடத்துலையே 2 கோவில் காணாமல் போயிடுச்சுன்னா ஊட்டி மாதிரி இடங்களுக்கு என்ன மாதிரி கதி ஏற்படுங்கிறத நாம் சிந்திக்கணும்.
இந்து முன்னணி மட்டும் இல்லை என்றால் நாம் எந்த கதிக்கு போய் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்போங்கிறதுக்காக இந்து முன்னணிக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த செய்தியாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார அந்த மலை கிராம பகுதிகள் சார், அங்கே வந்து கலர் பாக்கெட்டுகளில் கள்ளச்சாராயம் டோர் டெலிவரியே செய்யப்படுகிறது. போனால் கிடைக்காது, பொழுது போனால் கிடைக்காது, வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரியே விற்பனை செய்யப்படுவதாக பத்திரிகையிலே செய்திகள் வந்திருக்கு. செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எல்லாரும் பார்த்துட்டு, இப்போ நீங்களும் வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு கிராமப்புற பின்புலத்துலேருந்து வந்தவர் தான். கலர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கலர் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கலர் குடிக்கிறீங்களான்னா நீங்கள் வந்து பட்டணத்தில் படித்தவங்க மேல்தட்டு மக்கள்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறாங்களே. நம்மளை மாதிரி பாமலர்கள் நம்மளை போன்று ஒரு சாதாரண கிராமத்தான் நம்மளை மாதிரி ஒரு பட்டிக்காட்டாலாம் அது கலர் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அதை வந்து அந்த கலர் பார்த்தா அது பல்வேறு விதமாக இந்த திராட்சைப்பழ ஜூஸு, எலுமிச்சம்பழ ஜூஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஜவுத்தாள் பையில் கட்டி அதை வச்சுருந்துருக்காங்க, நூலை போட்டு கட்டி. இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, எங்கள் ஊர் கொள்ளைக்கரை, இந்த பக்கம் கடலூர் மாவட்டம் கொள்ளைக்கரைக்கு இந்த பக்கம், அந்த பக்கம் இப்போ இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம். கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா தஞ்சை மாவட்டம், இந்த பந்தநல்லூர் பார்டர் வந்துடும். இன்னும் ஒரு அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா அணைக்கரை, அந்த இது கொல்லம் பிரியுது பாருங்கள், அந்த அணைக்கரை கும்போணம் போகிற வழியில் இருக்குது. இதை எதுக்கு இவ்வளவு ஜாகிரபிக்கலாக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அணைக்கரைக்கு மேற்கால் இருந்து கோடாலிகருப்பூர் போன்ற நீலத்தநல்லூர் போன்ற பகுதிகளில் இருந்து எங்கள் ஊருக்கு இந்த ஜவுத்தாள் பையில் சாஷே பாக்கெட்டில் சாராயம் வந்துட்டு இருந்தது. இப்போ தான் வந்து சாராயம் நின்று போனதுக்கு காரணம் இல்லை அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுத்துருச்சு, அது தவழ்ந்த பாடியார் ஆட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டாலின் ஆட்சியாக இருக்கட்டும், ஃபோட்டோஷூட் ஆட்சியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும் அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அரசாங்க நடவடிக்கை எடுக்கலை. இல்லை மக்கள் தெரிஞ்சிட்டாங்களா குடிக்காமல் இருக்காங்களா, அதுவும் இல்லை. என்ன காரணம்னா, இப்போ எல்லா இடங்கள்லையுமே 2 கிலோமீட்டருக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒன்றுன்னு ஒயின் ஷாப் திறந்துட்டாங்க. அரசே மது விற்பனை செய்து, அந்த அரசே இப்போ முன்னாடி கள்ளச்சாராயத்துக்கு பதிலாக இப்போ அரசே மது விற்பனை செய்கிறது ஒரு பக்கம். அந்த மதுவிலேயே கூட நீங்கள் ஒயின் ஷாப்லேயே சில பேரோட குற்றச்சாட்டுகள் என்னென்னா, அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் யாராவது குடிகாரர்கள் வந்து நம்மக்கிட்ட பேசின குடிகாரர்கள்ட்ட நம்ம திரும்பியும் போய் கேட்கணும், அவங்க ஒத்துக்கிட்டால் தான் உண்டு. சில கடைகளில் கொடுக்குறாங்க சரக்கு, அந்த சரக்கு ஆனால் அதில் வந்து நம்ம துரைமுருகன் சொன்னார் பாருங்க, நம்ம லிப்ஸ்டிக் பவுடர்லாம் போட்டு ஒரு அமைச்சர் இருக்கார் பாருங்க, இன்ப நிதிக்கு கூட நான் வந்து அவர் கேபினெட்டில் கூட நான் அமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி ஒரு மாபெரும் தலைவர் துரைமுருகன் சொன்னார் பாருங்க. அந்த அவர் துரைமுருகன் சொன்ன மாதிரி அதில் கிக் இல்லை. என்ன காரணம்னா, உங்களுக்கு அரசு விற்கக்கூடிய மதுபான கடைகள்லேயே கூட வெளியிலேருந்து இவங்க வாங்கி விற்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. இது பல்வேறு, அது குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாது, சொன்னால் அந்த ஓசிச்சோறு சுபவி கோச்சிப்பார். அதனால் அதுக்கு வந்து அவர் மதுப்பிரியர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கணும்னு அவங்கெல்லாம் நினைப்பாங்க. அதுக்கு அவங்க நினைக்கிறத நாம் பேச முடியாதுன்னு வச்சுங்க. இந்த குடிகாரர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. டோர் டெலிவரி ஆகிறதோ இல்லைன்னா வந்து அதில் கள்ள சரக்கு விற்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அடுத்த ஸ்டேஜ், என் பையன் தஞ்சாவூர் காலேஜில் படித்தான். அவன்கிட்ட நான் கேட்கும்போது, உங்கள் காலேஜில் வந்து அது வந்து ஒரு எலைட்டு காலேஜுங்கிற மாதிரி அறியப்படுதேப்பா, அதனால உங்களுக்கு அந்த காலேஜில்னா தீய பழக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு நான் அவன்கிட்ட, அவன் காலேஜ் முடித்தா 5 வருஷம் ஆகிடுச்சு, அவன்கிட்ட நான் கேட்கும்போது சொன்னான். அவன் சொன்ன தகவல் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிற ரோட்டில் இருக்கக்கூடிய சொல்ப வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களை அணுகினாலே அங்கே வந்து போதைப் பொருட்கள் கிடைக்கிது. அந்த கல்லூரியில் படித்த என்னுடைய பையனுக்கு தெரியும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு ஊழியர்களுக்கோ இல்லை நுண்ணறிவு பிரிவுக்கோ தெரியாமையாக இருக்கும். செங்கல்பட்டில் குடி போதையில் இதில் கஞ்சா போதையில் என்ன பண்ணாங்கிறத நம்ம ஏற்கனவே இதே டிடிவி அரங்கத்தில் பேசியிருக்கோம். ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடினதோடைய இது எஃபெக்ட் தான் கிட்டத்தட்ட 70 பேர் கள்ளக்குறிச்சியில் செத்து போயிட்டாங்க. அதே மாதிரி மரக்காணம் திண்டிவனத்துலேயும் இறந்து போனாங்க.
இந்த ஆட்சி எவ்வளவு கேலி கூத்தா இருந்ததுன்னா பாருங்க, கள்ளச்சாராயம் வித்த வியாபாரியும் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருந்தவனுக்கு அவனுக்கும் 50,000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தது இந்த போட்டோ ஷூட் ஆட்சி. இந்த லட்சணத்தில் இருக்கும்போது இந்த ஆட்சியாளர்கள் வெறும் வெற்று விளம்பர மோகம், ஒரு இல்லை வாய்ச்சவடால் ஆட்சி. இந்த எனக்கு இது என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த ஆட்சியை பற்றி எனக்கு பேசும்போது ஒரு கேரக்டர் தான், திலானா மோகனாம்பாள்னு ஒரு படம் வந்தது. அதில் வைத்தின்னு ஒரு கேரக்டரை பார்த்துருப்பீங்க. இந்த திலானா மோகனாம்பாள் வைத்திக்கும் இந்த திமுக ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா அவர் வாயை திறந்தா அவரும் வந்து அடித்து விடுவார். அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுன்னு சொல்லும் போதே நம்ம பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு எல்லாம் நம்ம அலேலியா பாபு, ஸ்னேக் பாபு, அவர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த மாதிரி இவங்க அந்த வைத்தியம் எப்படி அடித்து விடுவாரோ அந்த மாதிரி வெறும் பொய், வெறும் விளம்பரம், வெற்று மோகம், இதில் ஆட்சி நடத்தினா கள்ளச்சாராயம் ஆறா பெருகாமல் எப்படி இருக்கும். அதுலேயும் பல்வேறு ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் பொறுப்பில் அவங்களுடைய ஆதரவில் இல்லை பொறுப்பில் இருக்கிறவங்களே நேரடியாக ஈடுபட்டு இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறதா இருக்கட்டும். அதோட நம்ம டோப்பமைன், ஒரு 25 வயசு பொண்ணு, அதை எங்கே நம்ம மண்ணடியில், அது மண்ணடியில் 25 வயசு பொண்ணு. இது எப்படிப்பா ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் இஸ்லாமிய பொண்ணு, அவங்க மார்க்கத்தில் அது ஹராம் வச்சே, சிகரெட் பிடிக்கிறது ஹராம், மது அருந்துவது ஹராம், சினிமாவும் ஹராம், இசை ஹராம். அப்படி இருக்கும்போது இது எப்படி வித்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆடு புருஷ அமீர் இல்லையா, அதுக்கப்புறம் டிக்கிலேயே இது கடத்தலையா, தங்கம் கடத்தலையா, அதெல்லாம் ஹராம் இல்லையா அப்ப அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அந்த விஷயத்தை அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். அந்த பொண்ணோட அப்பா ஏற்கனவே இந்த மாதிரி கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காரு. இதுதான் ஒருவேளை குலத்தொழிலோ, இதுதான் குலக்கல்வியோ அப்படின்னாங்க. தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு ஒரு சமுதாய சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றதுங்கிறதுக்கு நாம் பார்த்த முதல் செய்தி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ 2வது செய்தியாக இந்த சாராய பிரச்சனை. தமிழகத்தை வந்து ஆண்டவன் தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். 4வது செய்தியாக இந்த வக்ஃப் வாரியம் தொடர்பான சட்டத்தினை வரையறுப்பதற்காக மத்திய அரசு சில இதெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க. அது இன்னும் பார்லிமெண்ட், அந்த ஜாயின்ட் கமிஷனில் தான் இருக்குது அது. அப்போ அதை எதிர்த்து அங்கங்கே இஸ்லாமிய அமைப்புகள் குழுவாக போராட்டம் நடத்துகிறாங்க, தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஜவ்ஹீத் ஜமாத்துமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை வச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் எழுப்பப்பட்ட கோஷம் இப்போ வந்து சர்ச்சைக்குரியதாக இருக்குது. எங்கள் உரிமைக்காக போராடுகிறோம், அந்த சுதந்திரத்திற்காக போராடுகிறோம், எங்கள் உரிமை காக்க உங்கள் உயிரையும் எடுப்போம் ஆஷாதி அப்படிங்கிற கோஷத்தை முன் வச்சு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த கூட்டத்தில் வந்து இந்த கோஷங்களை எழுப்பியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தா இல்லை தரதல ஜமாத்தா அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய அமரன் திரைப்படம், அதுக்கும் இவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வந்து இந்த தேவச கட்சி ஒன்று இருக்கு, மே 47 இல்லையா, அது அந்த தேவச கட்சி இருக்கு பாருங்க, அவர் வந்து போர்க்குற்றவாளின்னு இவங்க முகுந்த் வரதராஜனை சொல்லணும் அப்படின்னு சொன்னது அவங்க ஒரு செய்தியை வந்து நான் தொடர்ந்து 2 நாளாக நான் படிச்சுட்டு இருக்கேன். இவங்களுக்கு ஆதரவு இவங்கெல்லாம் பாருங்களேன், தீகா, விடுதலை சிறுத்தை, தௌஹீத் ஜமாத்து, எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ, அதுக்கப்புறம் இந்த டோல்கேட்டு வேல்முருகன், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து இந்த அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். அமரன் படத்தை எதிர்ப்பாங்க, ஆனால் வெகுஜனங்களால் அனைத்து தரப்பு மக்களாலும் அது கொண்டாடப்படக்கூடிய படமாக இருக்கின்றது. ஊருக்கு ஒரு வழினா உலர்வாயனுக்கு ஒரு வழியும்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம கிழக்கேன்னா இவன் மேற்கேன்றான், நம்ம சொர்க்கலோகன்னா இவன் பாதாளலோகன்றான். அந்த மாதிரி இவன் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறதே இவங்களுக்கு ஒரு வழியாக வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இவங்க எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்கல்ல, தே ஆர் ஸ்டாண்டிங் நேக்கட் பிஃபோர் த பப்ளிக். இவங்க வந்து ஒரு அவமானமே இல்லாமல் ஒரு இந்த மாதிரி பொய்களையே பரப்பி நிர்வாணமாக ஒரு மக்கள் மத்தியில் நிற்கும்போது கூனி குறுக வேண்டிய இந்த மக்கள் இவங்க இதை ஒரு பெருமையாக நினச்சி, அதுலேயும் அந்த கோஷத்தை பார்த்தேன், 20 நிமிஷம் வீடியோ ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஆசாதி யார்கிட்டேருந்து ஆசாதி? இப்போ ஏற்கனவே தான் ஆசாதின்னு நீங்கள் இந்த நாட்டையே பிறந்துட்டீங்களடா. பாகிஸ்தான்னு பிறந்தீங்க,
பங்களாதேஷ்னு பிறந்தீங்க, கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இந்த நாட்டை 2 கூறாக பிளந்து விட்டு திரும்பியும் இப்போ ஆசாதி அப்படின்னா இப்போ அவங்க மேல மத்திய அரசும் சரி NIA அவங்களெல்லாம் சர்வேலன்ஸில் வைக்கணுங்கிறதான் என்னுடைய கோரிக்கை. அதோட மட்டும் இல்லை, தமிழக அரசோட நுண்ணறிவு பிரிவும் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஏன் இப்படி வேடிக்கை பார்க்குது, ஏன் இப்படி ஒரு கையாலாகாத தனத்தோடு இருக்குங்கிறத அந்த வீடியோவை பார்த்தா நம்முடைய தேசபக்தர்கள் அனைவருக்கும், ஒரு சராசரி மனிதனுக்கு கூட, அவ்வளவு ஏங்க காமன் முஸ்லீம் கூட அந்த கோஷத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் ஆசாதின்னு எல்லாரையும் தூண்டி விடுறான், பெண்கள் உட்பட அனைவரையும் தூண்டி விடுறான். அவங்க இவங்களுடைய நோக்கமே என்னன்னா, அந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி இந்த ஒட்டுமொத்த கும்பலும் இவங்க வேற எதுக்கோ பிளான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அந்த வீடியோவை யாராக இருந்தாலும் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் வண்டியாக எங்களை கமெண்ட்டில் திட்டலாம். வீடியோவை பார்த்துட்டு, ஏன்னா கமெண்ட்டில் திட்டுறதுக்குன்னே ஒரு சில பயில இருக்கானுங்க, நம்மளை அசிங்கமாக திட்டுறதுக்குன்னு. அது பரவாயில்ல, அவனுடைய ஹேபிட்டு, அவனோட பற்றி அவன் இது பண்ணிக்கிறான், நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. தமிழக அரசு இவங்க போட்ட கோஷம் ஒன்று, ஆசாதி, பிரிஞ்சு போகணுமா, யார்கிட்ட விடுதலை, எதுக்காக விடுதலை, உனக்கு என்ன விடுதலை இருக்க, உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய முதல் நாடுன்னு சொன்னால் இந்த பாரத நாடு தான். இது விடுதலைக்கு முன்னாடியும் சரி, இப்போ மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலையும் சரி, மிக நிம்மதியாக அமைதி பூங்காவாக அனைத்து உரிமைகளுடன் இவர்கள் வாழும்போது இவர்களுக்கு யார்கிட்டேருந்து என்ன விடுதலை வேணும்? இது முதல் கேள்வி. ரெண்டாவதாக இந்த கோஷம் முன்வைக்கிறாங்க, எங்களுடைய கோரிக்கையை, எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக உங்கள் உயிரையும் எடுக்க தயங்க மாட்டோம் அப்படிங்கிற கோஷம் எனக்கு மீண்டும் இவங்க 1998 நோக்கி போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை தான் ஏற்படுத்துது. அப்போ 1998 ஜிஹாத் கமிட்டி இருந்தது, அல்லுமா இருந்தது. அல்லுமா அதுக்கப்புறம் தான் தடை செய்யப்பட்டது. அல்லுமாவை 1994 தடை செய்யணும்னு சொல்லி இந்து முன்னணியும் தமிழக பிஜேபியும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றி கவலையே படல. அல்லுமா பாஷா தான் வீரத்துறவி ராமகோபாலனை வெட்டினார். அவங்களுடைய விதை என்ன, அந்த அல்லுமாவை ஆரம்பித்தவர் யார், அவங்களுடைய பவுஷ் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் ஜிஹாத் கமிட்டியும் பழனி பாபாவையும் கைது செய்யணும், அவரை இதில் தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தில் அடைக்கணும், இந்த இயக்கம் தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்தோம். ஆனால் இதை செவிட்டுக்காதில் அன்னைக்கும் இருந்த திமுக ஆட்சி செவிட்டுக்காதோட தான் இன்னைக்கு இருக்கிறத மாதிரி செவிட்டுக்காதாக இருந்தது. அந்த காதில் வாங்காமல் விட்டதன் விளைவு தான் கோயம்புத்தூரில் பாம்பிளாஸ்ட் ஆகி 60 பேர் இறந்து போய் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் ஏற்பட்டது. இது இந்த மாதிரி வெறித்தனமாக செயல்படுறவங்களுடைய செயல்பாடுகள்னால ஏற்பட்டது. இதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கின்றது என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். இது இவங்க போட்ட இதுக்கு கோஷத்துக்கு. ஆனால் இவங்க நடத்தின போராட்டமே ஒரு கேலி கூத்தான போராட்டம். என்ன காரணம்னா, வக்ஃப் போர்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. இப்போ மெட்ராஸில் இருக்கிறவங்களாம் வேற ஊருக்கு போய் பஸ்ஸு பிடிக்க, எல்லாரும் வெளியூர் போகிறதுக்கு தான் பஸ் ஏறி போவான். ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கே இன்னொரு வெளியூர் போகிற பஸ்ஸு போகணுமே. கருணாநிதி நூற்றாண்டு, அதை நாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதை கிளாம்பாக்கம்னு சொல்கிறத விட, என்ன நல்லதுன்னா இவங்க எடுத்துப்பாங்க, கெட்டதுனாலும் அப்படியே வரட்டமே. அதனால கருணாநிதி நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு இருக்கு பாருங்க, அந்த பஸ் ஸ்டாண்ட் இடத்த கூட இவங்க எங்களுக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. அது இஸ்லாமிய அறக்கட்டளையா வக்ஃப் போர்டா யாராக இருந்தாலும் ஏற்கனவே அவங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க, இதில் ரெவன்யூவில் ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு இப்போ ஏதோ அவங்க உருட்டுறாங்க, ரிவர்ஸில் போகிறாங்க. எதாக இருந்தாலும் பிரச்சனை இவங்க இல்லாத சொத்துக்கெல்லாம் இவங்க யார் குழந்தைக்கோ இவங்க இனிஷியல் போட்டுக்கிறாங்கிறத நம்ம குற்றச்சாட்டு. இந்த பிரச்சனை அகில இந்திய அளவிலேயே எதிரொலிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்துறைங்கிற ஊர். அங்கேருந்து குளித்தலை போகிற வழியில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலேருந்து அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும், கோவில் 1500-2000 வருஷம் பழமையான கோவில், அந்த கோவிலேருந்து எல்லாமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் போனால் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய அருமை அண்ணன் அல்லூர் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு சங்க சேவகர், பாரதிய ஜனதா இந்து முன்னணியிலலாம் அங்கே லோக்கலில் அவர் களப்பணி ஆட்டிகிட்டு இருக்காரு. அவர் தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்து ராஜா அண்ணனை அந்த ஊருக்கு வர வச்சு, ராஜா அண்ணன் அந்த ஊருக்கு போய் அதுக்கப்புறம் அந்த ஜனங்களெல்லாம் அழைச்சி பேசி இது பூதாகரமாகி பார்லிமெண்ட்லேயும் இது எதிரொலிச்சுது இந்த பிரச்சனை. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இவங்க திருமறை திசையெல்லாம்
இன்னும் அவங்க கிளைம் பண்ணாத சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதை எப்போ கிளைம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. தஞ்சாவூர் பெரிய கோவில் அதை எப்போ கிளைம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி பார்க்குற எதா இருந்தாலும் என்னது என்னது என்னதுன்னு சொல்லியே இந்த மாதிரி செய்கிறாங்களே, இதுக்கு முடிவு கட்டும் விதமாகத்தான் இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை மரியாதைக்குரிய பிரதமர் மோடி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு உள்நோக்கம் கற்பித்து அதில் போய் ஊரான் சத்த ஆட்டையை போடுறதுக்காக இவங்க போய் கொடூரமான கோஷங்களை முன்னெடுக்கும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக என்ஐஏவாவது எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை, நம்முடைய கோரிக்கை. இறுதி செய்தியாக இபி ஜெயரஞ்சன் ஒரு பிரபல கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி, அவர் தன்னுடைய சுயசரிதையாக ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதில் கட்டஞ்சாயாவும் பருப்பு வடையும் கம்யூனிஸ்டின் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தினுடைய பெயர். அதுக்கான தேதியெல்லாம் வச்சுட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த புத்தக வெளியீட்டு விழா தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்னன்னு மீடியாக்களில் பலவிதமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஒன்று, அதில் கம்யூனிஸ்ட் குறித்த உண்மை தகவல்கள் பலவற்றை அவர் சொல்லிட்டாரு. அது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு ஒரு பெரிய நெருடலாக அமைய போகுது, ஏன்னா இப்போ வயநாட்டில் வேற எலெக்ஷன் வேற வருது அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் அவர் பாஜகவில் இணைய போறாரு, அதனால தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான டாக்கும் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஜெயரஞ்சன் எல்டிஎஃப்க்கு லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கன்வீனராக இருந்தவர். அவர் ஏதோ போகிற போக்கில் இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை கம்யூனிஸ்ட் கிடையாது. பார்க்குறவங்க கடைநிலை கம்யூனிஸ்ட்டுங்கிறது வேறு மாதிரி ஏதாவது காதில் விழுந்தால் அது கூட ஆப்டான வார்த்தை தான், அதனால் அது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது. கம்யூனிஸ்ட்டை எப்படி வேணால் நம்ம சொல்லலாம், ஏன்னா இஷ்டத்துக்கு பேசக்கூடியவங்க. இந்த ஜெயரஞ்சன் இப்போ கூட அந்த பை எலெக்ஷன், இப்போ ஒரு 2 அசம்பிளி ஒரு பார்லிமெண்ட் நினைக்கிறேன் அங்கே கேரளாவில் நடக்குது. அதுக்கு கேண்டிடேட் செலெக்ஷனில் கூட இவங்க காங்கிரஸுக்கு லீனியண்ட்டாக இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட் மேலே வச்சுருக்காரு அவர். ஆனால் அவர் பினராயி விஜயன் வேறு மாதிரிலாம் போட்டு தாக்குறாரு. அதே ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இவங்களுக்குள்ள வேறு ஏதோ சில ஸ்கோர்ஸை செட்டில் பண்ணிக்கிறதுக்காக தான் ஜெயரஞ்சன் இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஜெயரஞ்சனை மே மாதமே அவர் பிஜேபிக்கு போக போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்ததா அவங்க சொல்லி இது பண்ணுறாங்க. ஜெயரஞ்சனை மிரட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு அரசியல் சர்க்கிளில், அதுவும் குறிப்பாக கேரள அரசியலில் பேசப்படுகிறது. என்ன காரணம்? மிரட்டப்பட்டாரா? அது நடந்தது திருவனந்தபுரம், நீ மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு பேசுகிற அப்படின்னு யாராவது சொன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். CT52ன்னு ஒரு படம் வந்தது. சந்திரசேகர் அப்படிங்கிறவரை, அவர் கம்யூனிஸ்டில் இருந்தார். கம்யூனிஸ்ட்லேருந்து வெளில அவர் தேர்தலையும் போட்டியெல்லாம் போட்டார். அவர் ஒரு வலுவான தலைவர். அவர் அந்த கண்ணூர், தலச்சேரி, இன்னொரு இது இருக்குது பாருங்கள், கோழிக்கோடு, இந்த பகுதியை சேர்ந்தவர். அவர் கோழிக்கோடு பகுதின்னு நினைக்கிறேன், அந்த பகுதியை சேர்ந்தவர். அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேருந்து வெளியில் இந்த கம்யூனிஸ்ட் என்ன மாதிரிலாம் அட்டூழியம் பண்ணிச்சு, அயோக்கியத்தனம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் போட்டு உடைச்சார். அதனால் நீ என் கட்சியை விட்டு எப்படி வெளில போனதோடு இல்லாமல் நான் பண்ண தப்பெல்லாம் நீ எப்படி வெளில சொல்கிற அப்படின்ட்டு அவரோட மனைவிக்கு நேரையே அவரை இழுத்து போட்டு 52 இடத்துல வெட்டி, எப்படி தமிழகத்தில் ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்டாரோ, எப்படி வெள்ளையப்பன் படுகொலை செய்யப்பட்டாரோ, எப்படி பாரி சுரேஷ் படுகொலை செய்யப்பட்டாரோ, அதை போன்று 52 இடத்துல வெட்டி அவரை ஒரு எப்படி ஒரு கொடூர மனோபாவம் உள்ளவங்களால் தான் நம்மளால் பிளேடு கிழிச்சாலே, நம்மளுக்கு ஷேவ் பண்ணும்போது பிளேடு கிழிச்சாலே நம்ம துடிச்சு போவோம். அந்த அளவுக்கு ஒரு கொடூர அரக்க மனம் பிடித்தவங்க தான் இந்த கம்யூனிஸ்ட்டுங்கிறத இந்த சந்திரசேகருடைய படுகொலை காமிச்சது. அதை வெளிச்சம் போட்டு காட்டி தான் அந்த CT52ங்கிற படமும் ரிலீஸ் ஆகி வந்தது. இது முதல். ரெண்டாவது, கம்யூனிஸ்டுகள் நாங்கள் வர்க்கபேதத்தை தான் பேசுவோம், நாங்கள் இனவாதம் மொழிவாதம்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு புருடா விடுவாங்க, பொய் சொல்லுவாங்க, கயிறு திரிப்பாங்க. மணி அப்படின்னு சொல்லி இடுக்கி MP ஒருத்தர் தமிழ் பெண்களை எவ்வளோ கொச்சையாக பாண்டி, அதாவது பாண்டிங்கிறதே அவங்க ஒரு தமிழர்களை திட்டுவதற்கு ஒரு, எல்லா மலையாளியும் அப்படி கிடையாது, இந்த கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய வெறி பிடித்த இவங்க தான் இந்த மாதிரி வார்த்தைகள். அந்த மோனி அப்படிங்கிறவர் ரொம்ப அறிவுறுப்பாகவும் பேசியிருந்தார். அவங்க என்ன இதை எதுக்காக சொல்கிறாங்க, வெறுப்பு அரசியலில் அவங்க தலை சிறந்தவங்கிறதுக்கு. இது அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? நல்ல கண்ணுவை பார்த்தாயா, இவரை 102 வயசுல
சங்கரையாவை பார்த்தாயா, பி ராமூர்த்தியை பார்த்தாயா அப்படின்னு புருடா விடுறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு தான். தியாகுன்னு என்னுடைய அன்பு அண்ணன் ஒருத்தர், பல்வேறு தொலைக்காட்சி விவாதங்கள்ல அவரோட நான் பங்கெடுத்திருக்கேன். அவர் கைது செய்யப்பட்டார். எதுக்காக? ஒரு கொலை குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கு தண்டனை பெற்று பின்னர் அதுக்கப்புறம் தூக்கு தண்டனையிலேருந்து விடுதலையாகி இப்போ ஒரு சாதாரண மனிதராக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஜென்டில்மேன்னு கூட அவரை சொல்லலாம். ஒரு நல்ல பக்குவப்பட்ட மனிதர். ஒரு எடுத்த உடனே கடுமையான வார்த்தைகள் பேச மாட்டார். ஆனால் அந்த தியாகு கைது செய்யப்பட்டு என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார்? ஒரு படுகொலைக்காக. அந்த கொலையை ஏன் செஞ்சார்? அழித்தொழிப்பு இயக்கம்ங்கிறது கம்யூனிஸ்டுகளோட எழுதப்படாத சட்டம். நான் இன்னொன்னும் சொல்கிறேன், நம்ம ஆட்கள் உட்பட நம்முடைய தேசியவாதிகள், இந்துத்துவவாதிகள், இந்து தேசியவாதிகள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையாக நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறது என்னன்னா, ஸ்ரீராம் சேனைன்னு சொல்லி கர்நாடகாவில் அவர் ஏதோ லோக்கலில் சில பிரச்சனைகள்லாம் வந்தது. பிரமோத் முத்தாலிக் அப்படிங்கிறவர் பப்பில் சரக்கடிச்சிட்டு போகிற பொண்ணுங்களெல்லாம் கூட ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டினார். அவங்க உரிமை, அவங்க குடிக்கிறாங்க அப்படின்லாம் அதுக்கு கூட முட்டு கொடுத்தவங்களாம் இருக்காங்க. அந்த பிரமோத் முத்தாலிக்க ஒரு சங்கி அப்படின்னு சொன்னது இந்த கம்யூனிஸ்ட் கும்பல். சிவசேனை காங்கிரஸ் கூட்டணிக்கு போகிறது வரைக்கும் அவங்கள சங்கின்னு சொன்னது இந்த கம்யூனிஸ்ட் மற்றும் இதர கும்பல்கள். யார் ஒருத்தன் காவி கொடியை தாங்கி பிடிச்சி பேசுகிறானோ, யார் ஒருத்தன் இந்துத்துவம் பேசுகிறானோ, யார் ஒருத்தன் இந்து தேசியம் பேசுகிறானோ அவங்கள எல்லாரையும் சங்கின்னு கேவலப்படுத்துறதையே தொழிலாக கம்யூனிஸ்டுகள் வச்சிருக்கும் போது நாம் மட்டும் எதுக்கு அவங்கள என்ன ஹைகோர்ட்டுக்கு இல்லைங்க, நக்சல்பாரி வேறங்க, மாவோயிஸ்ட் வேறங்க, இந்த கம்யூனிஸ்ட் வேறங்க, இவங்க தேர்தல் அரசியலில் வராங்க அப்படின்னு நாம் எதுக்கு இங்கே முட்டு கொடுக்கணும்? அதில் நம்மளுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரியுமா? இதில் இந்த ஜனநாயக முறைப்படி ஜனநாயகப்படுத்தப்பட்ட கம்யூனிஸ்ட் அப்படின்னு உருட்டுவாங்க. இவங்களே என்ன மாதிரி வேலை செய்வாங்கங்கிறது காவிரி டெல்டா பகுதியில் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி கேட்டால் தெரியும். இப்போ இல்லை, கம்யூனிஸ்டே இல்லை, பூத கண்ணாடியை வச்சு தேடணும். அவங்க கூட்டணி இல்லாமல் கூட ஜெயிச்ச திருத்துறைப்பூண்டியில் கூட அவங்களால ஜெயிக்க முடியாது. அங்கே டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு கம்யூனிஸ்ட் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். ஜனநாயக ரீதியில் நான் சொல்கிறது, உடனே எவனாவது பாஞ்சு வருவான். அவங்களுடைய சிந்தனையை நம்ம மேலே திணிச்சு ஜனநாயக ரீதியில் கம்யூனிஸ்டுகள் துடைத்தெறியப்படுவது என்பது ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணம், ஒரு முக்கிய அடையாளம், நல்லது, வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அது போன்றுதான் ஜெயரஞ்சன் மிரட்டப்பட்டார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. என்னுடைய கண்ணோட்டத்திலும் நான் அதை அந்த மாதிரி தான் இருக்குங்கிறத நானும் நம்புகிறேன். ஏன்னா கம்யூனிஸ்டோட வரலாறு அந்த மாதிரி ஒரு கள்ளத்தனமான அவங்க கம்யூனிஸ்ட் வரலாறுங்கிறதுனால தான் ஜெயரஞ்சனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத கம்யூனிஸ்டுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிறதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் தினந்தோறும் 5 செய்திகளை எடுத்து விவாதித்து மக்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறோம். முன்னணி செய்தி ஊடகங்கள் எடுத்து விவாதிக்க தயங்கக்கூடிய, அஞ்சக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி நெஞ்சுரத்தோடு தேச நலனில் அக்கறை கொண்டு செய்திகளை விவாதித்து சேகரித்து உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த வகையில் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.